IPL 2025 பிளே ஆஃப் இரண்டாவது மேட்ச் மும்பை வெர்சஸ் குஜராத் அணிகள் மோதும் இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி இதுதான். இது மட்டும் நடக்கலனா இதுவே என் கடைசி வீடியோ, சவால் விட்டு கூறிய பிரபல ஜோதிடர். அதாவது இந்த வருட IPL தொடரில் லீக் சுற்றுகள் முடிந்து நேற்று முதல் பிளே ஆஃப் சுற்றுகள் தொடங்கிவிட்டது. அதுவும் நேற்று குவாலிஃபயர் முதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தில் இருக்கும் அணிகளான பஞ்சாப் கிங்ஸ் அணியும் RCB அணியும் மோதி இருந்தது. இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த RCB அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. பின்னர் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியோ பஞ்சாப் அணி ரசிகர்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்தது. அதாவது இந்த வருட IPL சீசன் தொடங்கி ஆரம்பம் முதல் இறுதி வரை நன்றாக விளையாடி வந்த பஞ்சாப் அணி நேற்றைய தினமும் நன்றாக விளையாடுவார்கள் என்று பார்த்தால் கொஞ்சம் கூட பொறுமை என்பதே இல்லாமல் பஞ்சாப் அணியின் அனைத்து பேட்ஸ்மேன்களும் அடுத்தடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினர். ஒரு பேட்ஸ்மேன் கூட நிலைத்து நின்று விளையாட வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் ஏதோ பயிற்சி போட்டியில் விளையாடுவது போல் தவறான ஷாட்டுகளை அடித்து வெறும் 14 ஓவர்களிலே 101 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி விட்டனர். இதனால் RCB அணிக்கு இந்த இலக்கு என்பது மிகவும் எளிதாக மாறியது. ஏனென்றால் இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய RCB அணி எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் மிக சுலபமாக சேசிங் செய்தது. அதாவது 10 ஓவரில் RCB அணி வெற்றி பெற்றுவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வருட IPL சீசன் தொடங்கி லீக் சுற்றுகளில் மிகவும் திறமையாக விளையாடிய பஞ்சாப் அணி பிளே ஆஃப் சுற்று தொடங்கி ஃபைனலுக்கு செல்லக்கூடிய இந்த போட்டியில் இப்படி மோசமாக விளையாடி RCB அணியிடம் தோற்று போய் விட்டது. ஆனாலும் என்னதான் நேற்றைய போட்டியில் பஞ்சாப் அணி தோற்று போய் இருந்தாலும் இன்று நடைபெறும் மும்பை வெர்சஸ் குஜராத் அணிகளுக்கு எதிரான எலிமினேட்டர் மேட்சில் வெற்றி பெறும் அணியுடன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில் மோதி வெற்றி பெற்றுவிட்டால் பஞ்சாப் அணி ஃபைனலுக்கு சென்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று நடைபெற இருக்கும் மும்பை வெர்சஸ் குஜராத் அணிகளுக்கு எதிரான எலிமினேட்டர் மேட்சில் எந்த அணி வெற்றி பெறும் என்று தற்போது ஜோதிட கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி போட்டி நடைபெறும் தேதியான 30 என்பது மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு மிகவும் அதிர்ஷ்டமான எண்ணாகும். ஆனால் குஜராத் அணி கேப்டன் சுப்மான் கில்லுக்கு துர அதிர்ஷ்டமான எண்ணாகும். அதே போல போட்டி நடைபெறும் கிழமையான வெள்ளிக்கிழமை என்பது குஜராத் அணி கேப்டன் சுப்மான் கில்லுக்கு அதிர்ஷ்டமான கிழமையாகும். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு வெள்ளிக்கிழமை என்பது 50% நல்ல பலன்களையும் 50% கெட்ட பலன்களையும் கொடுக்கும் சமநோக்கு நாளாக அமைந்து இருக்கிறது. அதே போல அதிர்ஷ்டமான நிறம் என்று எடுத்துக்கொண்டால் குஜராத் அணி கேப்டன் சுப்மான் கில்லுக்கு ஆரஞ்சு மற்றும் பச்சை ஆகிய நிறங்கள்தான் அதிர்ஷ்டமான நிறங்களாகும். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு சிகப்பு மற்றும் நீலம் ஆகிய நிறங்கள் அதிர்ஷ்டமான நிறங்களாகும். எனவே மும்பை மற்றும் குஜராத் அணிகளின் ஜெர்சியால் ஹர்திக் பாண்டியாவுக்கு நல்லதே நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான கிழமை மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியே வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பிரபல ஜோதிடர் உறுதியாக கூறி இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.